குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி பகவானையே 60 நாளையும் கோபிகைகள்லாம் சூழ்ந்துட்டு இருக்க முடியுமா இருந்ததோ அது மாதிரி இந்த நாம பார்த்த கிருஷ்ணாவதாரமான பெரியவா அவதாரத்தில் பெரியவாளையே அனவரதமும் பக்தி பண்ணிண்டு அவள்கிட்ட பிரியமா இருந்த பல பக்தர்கள்ல நம்ம ஆனதாண்டவரம் காமுங்கிற இந்த காமு பாட்டி, காமாட்சின்னு பேரு, ஆனதாண்டவரம் காமு அப்படின்னு சொல்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த அம்மா 85 வயசு பாட்டி பெரியவாள்கிட்ட சின்ன வயசுலேருந்து தன்னோட 15-20 வயசுலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி பல அனுபவங்களை நேர பார்த்தவா, அனுபவிச்சவா. அப்பேற்பட்ட அவளோட அனுபவங்கள்ல பாட்டி எவ்வளவு நமக்கு ஞாபகம் வச்சுட்டு சொல்றாளோ அத்தனையும் இப்போ கிரகிச்சுக்கலாம் அப்படின்னு பாட்டிய வேண்டிக்கிறேன். பெரியவாளோட தன்னோட அனுபவங்கள்லாம் சொல்லணும்னு. சிந்தியா அவ்வக்த ரூபாய நிர்குணாய குணாத்மனே சமஸ்த ஜெகதாதார மூர்த்தையே பிரம்மணே நமஹ. குருநாதா, எனக்கு நீங்க தான் தோண, நீங்க தான் ரட்சிக்கணும். உங்களுடைய அனுகிரகத்தினால தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும், உங்க வாக்குனால எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே கையை அமுத்தினா. கையை அமுத்தினதும் பூஜை கட்டுறது இருந்தது. பூஜையை கட்டாத திருப்பங்கூர் போயிட்டார். பூஜை அப்படியே இருந்தது. தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கிறத சந்தியால வந்தார். வந்து சத்து சித்து ஆனந்தம், சத்து பிச்சாண்ட, சித்து தட்சிணாமூர்த்தி, ஆனந்தம் நடராஜா. அந்த ஆனந்த நடராஜா ஆனந்த தாண்டம் ஆடினது இந்த ஊர்லாம். அப்படிப்பட்ட இது அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணி பூஜைக்கு உட்காந்துண்டா. ஸ்நானம் பண்ணவ பூஜையெல்லாம் கழிச்சுட்டு வச்சுட்டு மாடிக்கு போயிட்டா. மாடிக்கு போய் அங்கே போய் இருந்து படுத்துட்டு இருந்துட்டு வடி கிளம்புறனைக்கு வரணுமே, அனுகிரகம் பண்ணணுமே. அப்போ பஞ்சாட்சரம் ஒருத்தருக்கும் எடுக்கலை. மொத எடுத்தது பொம்மண்டாட்டியில என்ன போல வீணா போனவருக்கு பண்ணது நான் தான் பண்ணினார் அனுகிரகம். அப்புறம் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு வெட்டி பார்த்தார். அந்த படம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பூஜையை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்னைக்கு பஞ்சாட்சரம் தான் வேணும் அப்படின்னேன். பஞ்சாட்சரம் வேணும்னு உட்காருன்னு ஆஜமனியம் பண்ண சொல்லி அங்கன்யாச கரன்யாசத்தோட சகல இதோட பஞ்சாட்சரம் எடுத்து வச்சார். எடுத்து வச்சுட்டு இவ அம்மா வாலாம்பாளுக்கு அம்மா பாதுகாக்கலுன்னு கேட்டுன்னு சொல்லியிருந்தேன். உடனே பாதுகா வேணும்னு சரின்னுட்ட. அந்த நவாக்ஷரி வேணும்னு, நவாக்ஷரி இதை நீ உருவேற்று அதுக்கப்புறம் நவாக்ஷரி எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த அனுகிரகம் பண்ணி எல்லாம் செஞ்சதும் அப்புறம் இந்த ஊருக்கு இதுக்கு கிளம்பிவிட்டார். பாதுகையை எடுத்துன்னு போய் எங்கள் சித்தப்பா பிள்ள ஷாமான்னு பேர் பின்னோட அழிச்சுன்னு போய் இந்த பாலாவளத்தங்கரில் போய் அதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்து சிரசில் வச்சுன்னு போய் அக்காட்ட கொடு உங்கள் அக்காட்ட அப்படின்னு கொண்டு கொடுத்தான். அதை வச்சுட்டு இருந்ததும் திருவங்காட்டில் இந்த ஊர் சிவராம சாஸ்திரன்னு போயிருந்தேன். திருவங்காட்டில் இதை காமுட்ட இந்த புஸ்தத்தை கொடுத்து இந்த மடத்தில் எப்படி பாத பூஜை பண்ணுறாளோ அப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சுட்டு அதே போல் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் உடனேக்கு அவரை பார்க்கணும் போலியும் போகணும் போலியும் பிச்சை பண்ணணும் போலியும் இதே நினைவாகவே இருந்து கொடுத்து. அதுக்கப்புறம் அவர் சொல்லி அனுப்பிச்சுட்டார். 45 நாளைக்கு 2 வேளை பால் தான் குடிக்கணும். நீ போகக்கூடாது, அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடணும் எங்கள் அம்மாவை. அப்புறம் ராத்திரியும் அதை கொண்டு வச்சுட்ருணும். அவள் பஞ்சாட்சரமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு விட்டார்.
அது போலயே நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கிலும் அம்பாள் ஆட்டமாகவும் பிளாக்கு போட்டுக்கொண்டு கையில் சூரம் எடுத்துக்கொண்டு சிரிக்கிறா போலியும் அவர் வந்து சிரிக்கிறா போலியும் இப்படி எல்லாம் மூளைக்கு தோண ஆரம்பிச்சுடுது. உடனே இவெல்லாம் புத்தி சரியில்லை அப்படின்னுட்டு கஷ்டப்பட்டு மனசுக்கு பெரியவாட்டே போய் சொன்னான். அவ அறிவுள்ளவா, அவளுக்கு ஒன்றும் பயிற்சி முடிக்காது, நான் பார்த்துக்கிறேன், நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அது எல்லாரும் சரியா போச்சு. அதுக்கப்புறம் நாள்வரில் நான் போய் பிச்சை பண்ணி பாத பூஜை பண்ணி அவரோட போய் இருந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வீகாரம் வந்தது. அடுத்த வருஷம் ஸ்வீகாரம் வந்த நாளைக்கும் இன்னைக்கு பிச்சையெல்லாம் பண்ணணும் என்ன செய்யறதுன்னு அவரும் மத்தியார்ஜுனத்தில் வந்து தங்கினார். நானுக்கும் தம்பிக்கு படிக்க வச்சுட்டு அங்கேயே இருந்தேன். காலம்பரை வந்து குஞ்சு சாஸ்திரிகள் எதற்கையே இருக்கிறேன். நானும் காவேரிக்கு போகிறதும் இந்த அஸ்வத்த பிரதர்சனம் பண்ணுறதும் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதும் குழந்தைகளுக்கு சமைச்சு போடுறதும் எப்படி இருக்கும். ஆறுலாம் பெரியவாளை பார்க்க வர்றாளோ அவளுக்கெல்லாம் இங்கே அப்படிம்பர் வந்து சாப்பிட்டு ராஜாமணி மாமாவில் இருந்து எல்லாரும் வருவா போவா அப்படி இருந்துருந்தது. அப்போது எனக்கு கைக்கு பணம் தேவைப்பட்டு பணம் தேவைப்பட்டால் கைக்கு என்ன செய்யறது, கையை திறந்தா இருக்குமா. அதுக்கப்புறம் அழுகதான் வரும், எனக்கு அழுதுண்டே இருப்பேன். அப்போ என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு வெடிக்க மாலை போட்டுன்னு இருந்தேன். இந்த அதிருத்ர ஹோமம் நடந்தது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதிருத்ர ஹோமத்தும் போது இந்த அரசங்காலத்து சிவன் ஒருத்தர் அவர் வந்து இங்கே வச்சுட்டு இருந்தாராம். மாலையெல்லாம் கட்டு போயிருந்தான். அம்மா ஒரு மாலை இருந்தா தான், அந்த மாலையை அவருக்கு என் கழுத்தில் போட்டுருந்ததை கொடுத்துட்டேன். இதை கவனிச்சுட்டு அவர் என்ன செஞ்சிருக்கார், ராம்ஜெயை விட்டு காமு போய் உன் மாலையை காட்டு பாப்பான்னு கேளு, நான் சொன்னேன்னு கேட்காத நீயும் அதுங்காத அப்படின்னு அவர் வந்து கேட்டதும் அந்த சிவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னேன். அரசங்காட்டு சிவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னேன். சரி போய் சொன்னாராம் அப்படின்னு விட்டாராம். மக்களை போட்டது மீனாட்சி மாமி நீலா மாமி அவள்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப பக்தாளுங்கிறா, எல்லாரும் பக்தாளுங்கிறா. இந்த பாலாம வரா, தர்மா வரா, பட்டு வரா, அவ வரா, இவ வரா, புஷ்பம் வரா, ஐயோ இத்தனை பேரும் வரா, நம்ம பார்க்க முடியலையே, நம்ம இப்படி போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தம், ரொம்ப இதுவா அழுதுண்டே உட்காந்துருந்தேன். அப்போ மேலூர் மாமா வந்து ஒரு காமாட்சி படமா அந்த பூஜை பண்றாரு பாரு, அந்த இது பழங்காலத்து அந்த கருப்பு இந்த இது பூஜையை திருப்பூர் சுந்தரி சந்திரமோட அந்த படமும் இருந்தார். அதை வச்சு பூஜை பண்ணிக்கிண்டு அதை வச்சு பார்த்துக்கிண்டு நான் மாட்டுக்கு ஆரியா சதகம் சொன்னார் எல்லாரையும். நானும் ஆரியா சதம் 5 நாள் நட்டு பண்ணிவிட்டேன். அத்தனையும் சொல்லிக்கிண்டு இப்படியே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு வந்து பிச்சை பண்றதுக்கு இந்த ஊருக்கு வராருன்னா, இந்த ஊருக்கு வராருன்னா பொது பிச்சை தான் அப்போ பண்ணுவேன்னு விட்டா எல்லாரும், ஒத்தரும் பண்ணவே இல்லை. கணபதி ஆற்றுல வந்து அவாத்த வச்சு பண்றது தர்மாம்பாளாத்தை எப்படி. சரி நான் சொன்னேன் நம்ம ஆத்த பண்ணலாமே, நம்ம ஆத்த எப்படி பண்றது அப்படின்னு இருந்தது. அப்புறம் எங்க அம்மா அப்படியாவது பண்ணணும்னு அம்மா குட்டியை கூப்பிட்டு அகோரத்திட்ட சொல்லி அவ அழறா ரொம்ப, அவ தான் பார்க்கணுங்கிறா. நீ எதுன்னா 50 ரூபா பணம் கொடுத்தா நான் இஞ்சியே பூஜை வச்சு விடுறேன் அப்படின்னு விட்டான். உடனே அது சொல்லி அட்டேட்டாயா அந்த 50 ரூபாய்க்கு ஒரு அடகு வச்சுட்டு போயிருந்தா. 50 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அடகு முட்டுன்னு போனேன். அந்த 50 ரூபா பணத்தை அகோரத்திட்ட கொடுத்துட்டான், அம்மா குட்டிகிட்ட கொடுத்துட்டா. உடனே அவர் வந்து நம்ம ஆத்துக்கு வந்து நம்ம ஆத்துல வந்து அப்பெல்லாம் வந்து இந்த வரப்படாதேடி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாரும் பார்க்கறா போறா வரா, ஒரு மாட்டு கொட்டாயில் பிட்சாவந்தன் நடக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. மனசு மாத்திரம் தவிச்சுட்டே இருக்கு. அங்கேயே அந்த உள்ளேயே கூடுத்துள்ளையே உட்காந்துருக்கேன். உட்காந்துருந்து அப்புறம் பூஜையும் போது பூஜை பார்த்துட்டேன். பார்த்ததும் நான் தான் வரப்படாதா, அவளும் ஒதுங்கலை போயிட்டு இன்னும் போயிட்டா. அம்மா வந்து எங்கள் அதை ஆக்காட்டாத்துப்புறா அதுன்னு விட்டு குடம் வைக்கிறேன், குச்சி விளக்கு வைக்கிறேன், பிட்சை பண்ணுறேன், இப்போ எப்படியாவது தீர்ந்து நன்னா ஆகணும்னு வேண்டின்னு விட்டா. வேண்டின நாளைக்கும் உடனே இதெல்லாம் ஆச்சு. கேஷு தீர்ந்து எடுத்து எங்கள் அத்தையும் கல்யாணம் வந்துடுத்து, எல்லாம் ஆச்சு. அப்பா காசிக்கு போயிட்டேன். காசிக்கு போனதும் காசிக்கு போகிறதே தான் இந்த இதுக்கு போனது குருக்ஷேத்திரம் போய் பாட்டியை அழைச்சிக்கிண்டு
தாயார் அழிச்சு நீ குருட்சேத்திரம் போனியே அதுக்கு ஈடு உண்டா? சேஷுவாத்த அத்தனை பணமும் காசும் அத்தனை இதுவும் வச்சுக்கிண்டு அவ ஏரோப்ளைன் வச்சுன்னு போய் கோதானம் பண்ணணும்னு வச்சா அவளுக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சதேப்பா அப்படின்னா. சூரிய கிரகணம் பஞ்சபாண்டவாளுக்கு இதுனது உனக்கு கிடைச்சது அப்படின்னார். எல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டு வந்த வரையிட்டு நீ காசிக்கு போகாதே திரும்பி வந்துட்டே அப்படின்னு விட்டாரான். காசிக்கு போகாதே திரும்பி வந்தா எங்க அம்மாவுக்கு புரிஞ்சு விட்டு கங்கை கொண்டு வரலேன்னு அப்படி சொல்றாருன்னுட்டு உடனே திருக்கடையூர் போய் தரிசனம் பண்ணி ஆத்துல வந்து பிட்சை பண்ணணும், பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தா எங்க அம்மா. கூப்பிட்டுட்டு வந்ததும் அவளுக்கு வந்து அவளுக்காக உடனே ஒத்துன்னு வந்துட்டேன். வந்ததும் திங்கக்கிழமை அமாவாசை, திங்கக்கிழமை ஐயாவாள் வந்து கணத்துல இறங்கின ஜலம் கங்கை கொண்டு வந்த சமயம் நீ குளுக்க போற, நான் அந்த கங்கையை முழுக்க நான் எடுத்துக்கலாமோன்னா அப்படின்னாரான். அவருக்கு எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் வாண்டாவோன்னு சொல்ல தெரியாது. அப்புறம் சரின்ட்டு கங்கையில அந்த இதை போட்டு திங்கக்கிழமை அமாவாசை இவர் திருச்செநல்லூர் ஐயாவாள் கங்கை வரவழைச்சவாள் இது அப்படியே பாலாய் போட்டு ருத்ர ஜமக்கங்கள்லாம் சொல்லி அப்போ வந்து இந்த இவர் எல்லாரும் இந்த அப்பா குடிச்சாத்திரியா இந்த இந்த இவர் நம்ம அவ ஒரு 15 பேர் இருந்தா. அந்த 15 பேருக்கும் அந்த சொம்பெல்லாம் கொடுத்துட்டேன். காக்கா அப்படி வடிக்கும் கொடுத்துட்டு இதெல்லாம் ராஜாமணி சொன்னாரா, காமு வந்து இதில் இறங்கி ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னாராம். நீஞ்சு போதில்ல கணத்துல என்னதடா நீஞ்சது மொதப்போ அப்படின்னா சொல்லி இதுன்னுட்டு அங்கேருந்து உள்ளே வந்து அந்த படத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துங்கிட்ட வார்த்தையை தான் அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டாரோ அவ சொன்னாலோ தெரியல. தொந்தியார் பி கிருஷ்ணாமியர் வந்து இந்த மாதிரி அவ பார்க்கணுங்கிறா, இந்த எங்கள் ஜாதியில் வழியில் வர்றது இல்லை அப்படி. எங்கள் ஜாதின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது, அது ஒரு இது அவர்கிட்ட இருக்கிறது. இவர் சொல்லியிருக்கார், சரி நீ போயிட்டு வா நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு விட்டேன். அந்த சொல்லலை அந்த இது நீ இப்படி காட்டிவிட்டேன். அவருடைய அத்தாத்து அம்மா ராசம்மா அழைச்சிட்டு போய் நமஸ்காரம் பண்ண சொன்னேன். அப்படி கிட்டக்க வந்து பண்ண சொன்னேன். பண்ணினேன். பண்ணிவிட்டு இன்னைக்கு தேவியினுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கணும், உங்கள் வாக்குனால அனுகிரகம் பண்ணணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு விட்டேன். அது பண்ணிவிட்டு பஞ்சாட்சரம் எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் தான் பஞ்சாட்சரம் எடுத்து வச்சது. அது அப்போ அந்த வயசு வந்து எனக்கு 20. அப்போ 20 சித்திரபானு ஈஸ்வர வகுதானியா பிரமாதி விக்கிரமா விஷு வருஷம் பஞ்சாட்சரம் எடுத்து வச்சது. சித்திரபானு வருஷம் இவனை ஸ்வீகாரம் எடுத்தது திருடமருத்தூரில் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஸ்வீகாரம் எடுத்தது. ஸ்வீகாரம் எடுத்து அங்கே ஒரு வருஷம் ஜாக போல போட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திருடமருத்தூரில் ஜாக போட்டு திருடமருத்தூரில் இவ 2 பேரும் என் கிருஷ்ணமூர்த்தி வெயிட்டூர் 2 பேரும் படித்தா. அங்கே போய் இருந்து அவள் தரிசனம். அப்போ அவர் திருடமருத்தூரோடையே இருந்தார். அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த வியாஜியம் போட்டு சொத்து வந்தது. சொத்து வந்ததுல இந்த அவர் கேட்டார், இந்த மாதிரி இவளால் சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். சொல்ல முடிஞ்சுதான்னு கேட்டதும் நான் சொன்னேன், திரௌபதியை சதசில் நடத்தினதும் திருதராஷ்டிரம் நடத்தினதும் நீங்கள் எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினாரோ அதுபோல் உங்கள் அனுகிரகத்தினால ஏறி இறங்கிவிட்டேன். இனிமே வந்து கிடைச்சா வேணாலும் சந்திரமொழீஸ்வரருக்கு கொடுக்கணும், கிடைக்கல கோவிந்தபுரத்தில் இருந்து ராமநாமத்தை பண்ணிக்கிண்டு கஞ்சியை குடிச்சிட்டு இருக்க முடியாது அனுகிரகம் பண்ண, நீ பரம சௌக்கியமாக இருப்ப அப்படின்னு 2 தரம் சொன்னேன். சொல்லி அதுக்கப்புறம் வியாஜி ஆகி எல்லா பணங்கள்லாம் வந்து இந்த வேணால வைக்கிறதே தான் புது பெரியவாளை பட்டம் ஜெய வருஷம். அப்போ வந்து இந்த குஞ்சு சாஸ்திரலுக்கு 45 கலமும் தனக்கு பொறிக்கு 5 கலமும் பொறிக்கு 50 கலம் 10 கலம் இவருக்கு சந்திரமொழீஸ்வருக்கு பிட்சாவந்தனத்துக்கு
அப்படின்னு அவரே சொல்லி பிரசாதம் கொடுத்து வர சொல்லிட்டார். அப்புறம் இந்த மாயத்தில் இவர் குஞ்சிது பாதம் தான் அதுக்கெல்லாம் எழுதி எல்லாம் செஞ்சான். தேன் நெல்லிக்காய் போட்டது. தேன் நெல்லிக்காவா? நாங்குடியில் வந்து இருந்தேன். நாங்குடியில் வந்திருந்ததும் நாகம்பாடி புள்ள வந்து சிவராத்திரி காலம் ஒன்றும் பண்ணுறவர் 3ஆம் காலம். அதுக்கு வந்து இனிமே அவர் கொண்டு வரா போல் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். இத்தனை பரிசு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயில் 4 மரக்கா கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு எல்லாம் செஞ்சுருக்காரு. அங்கேருந்து வந்த ஒரு தாபாரத்தில் உட்காந்துருக்காரு நாங்குடியில். இங்கே வா காமுன்னு அந்த தேன் நெல்லிக்காய் போட தெரியுமான்னு எனக்கு சொன்னால் தெரியும் அப்படின்னு. உடனே மேலூர் மாமாவை கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு. மேலூர் மாமா சொன்னார், எல்லாத்தையும் தொடச்சி கடிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் மூங்கிய முள்ளால் குத்தணும், இரும்பால் எல்லாம் குத்தப்படாது அவருக்கு. மூங்கிய முள்ளால் குத்தணும், குத்தி விட்டு தேனை ஊற்றணும். தேனை ஊற்றினா சளின்னு வெடுமாங்காய்ச்சாலும் போல வந்துடும். அதை கொட்டி விட்டு அதை எடுத்து செத்த வெயிலில் வைக்கணும். அதை முடிச்சு விட்டு மறுபடியும் தேன் வைக்கணும். வச்சு இந்த மாதிரி வச்சா நாகப்பழம் போல ஆகும். அதை அவர் கொண்டு கொடுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இதை எடுத்துன்னு போயிட்டோம். நாங்கள் எடுத்துன்னு வந்தால் தேன் வாங்கணுமே. இவா மாமியார், ஞானத்து மாமியார் ராசாங்கிறவா, நீ 100 ரூபா போடு, நான் 100 ரூபா போடுறேன், சீனிவாசனை போய் வாங்கிட்டு வர சொல்லுவோன்னு விட்டா. கொடுத்தோம். கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறதையே ஒரு டின் தேனை வச்சுக்கிட்டு தேன் வேணுமா அப்படிங்கிறானா. உடனே அதை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து அதை போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு டின் அவனையே கொண்டு வர சொல்லிட்டு இன்னும் ஒரு ஜாடி நிறையா அது கண்ணங்க இருக்க நன்னா இது வந்து. இங்கே வந்து இந்த என்ன மாதிரி ஒரு ஜமீன் இருந்தார், அவள் ஆற்றுல பிடிச்ச இங்கே ஜமீன் இந்த இதில் தர்மபுரத்துக்கிட்ட அந்த அவள் ஆற்றுக்கிட்ட பிடிச்ச தோட்டத்தில் உட்காந்துட்டார். நாராயணசாமி ஜானகியை விட்டு அந்த நெல்லிக்காயை கொண்டு வர சொல்லு பாப்பா அப்படின்னு. அப்புறம் வண்டியை வச்சு கொண்டு வந்தது. எடுத்து பார்த்தேன், சரியா இருக்கு, நான் என்னைக்கு வேணுங்கிறேனோ அன்னைக்கு கொடு, காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரம்னே சொல்லலை, என்னைக்கு காப்பேனோ அன்னைக்கு கொண்டு வா, அவங்க ஆற்ற கொண்டு வச்சு கொண்டுட்டேன். அப்புறம் அங்கேயே கொண்டு வச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் காஞ்சிபுரம் போனாரா, அப்போ வந்து கொண்டு போய் அங்கே கொண்டு குடுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். கொண்டு கொடுத்து அதான் தேன் நெல்லிக்காய். அவரா எல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணி அவர் கேட்டு அவர் இது ஏற்றுண்டாத்தான் நீ செய்ய முடியும், உன்னால ஒன்றும் அழிக்க முடியாது. இது அவருடைய அனுகிரகம் தான். அந்த நெல் பொறி அவருடைய அனுகிரகம் தான். ஆனா இந்த ஆனதாண்டவபுரம் தவிர எந்த ஊர்லயும் அந்த பொறி கைங்கரியம் நடக்காது. அத்தனை பேரும் சுச்சி ருச்சி ஆச்சாரமா வந்து ஒரு 20 பேர் பொறுக்கி, ஒரு தரம் பொறுக்கி, 2 தரம் பொறுக்கி, நெல் இல்லாத பார்த்து அவ்வளவு இதுவும் 2 மூட்டை கட்டி அந்தாண்ட வச்சாயிடும். ஆமா, தீர்மானம் ஆகிறதுக்கு வந்து அவனால இதுங்க முடியாது. அவர் வந்து இது கொடுக்குறவ, இவ என்ன தண்டம் கொடுக்குறவ, இவ பிண்டம் கொடுக்குறவ. அந்த அந்த ஜானகிராமைய தண்டத்துக்கு சூத்திரம் கொடுப்பார், அதையும் வாங்கிக்கிண்டு இந்த பிண்டத்துக்கு பொறி கொடுப்போம், அதையும் வாங்கிக்கிண்டு நீ தட்சிணாமூர்த்திகிட்ட போய் அத்தனையும் பண்ணி அந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கிண்டு நீ கொண்டு வந்துவிடுவோம் 2 மாதத்துக்கு ஒரு தரன்னு அவருக்கு உத்தரவு பண்ணிவிட்டார். அவர் கரெக்டாக வந்துடுவார், அதை சொல்ல முடியாது. அப்படி வந்து எடுத்துன்னு போய் அப்படியே கொடுத்துன்னு இருக்கும். ஒரு தரம் பொறியே சுத்தமாக இல்லையா, தவிக்கிறான். நான் ஸ்ரீகண்டம் என்ன செய்வான், இதாச்சும் இல்லைன்னு சொல்லிவிட்டா நிறுத்தி விடுவார், அப்புறம் தொட மாட்டார். என்ன செய்யணும், திருமணம் அலறி படிச்சுக்கிட்டு அப்போ தான் தூக்கிட்டு விடுதான். அவருக்கு எதற்கு கொண்டு வராத, அப்படி கொண்டு வா அப்படின்னாரு. கொண்டு போயிருக்கார் 2 மூட்டை. தெலுங்கா, அந்த இந்த தெலுங்கா, உசந்த தெலுங்கா, ஆந்திரவாடு. அவள் வந்து 30 பேர் வந்து கனமும் இதுவும் சொல்லி நகத்தராளாம். அவளுக்கு வந்து தொண்டையை தைக்க சொன்னாராம். இந்த இதால் இத்தனை பரிசு ஒவ்வொரு தொன்னை, அந்த தொன்னை நிறையா ஒரு டின் தயிரை ஊற்ற சொன்னாராம், பாலை ஊற்ற சொன்னாராம். அந்த பொரியில் கொண்டு வந்த பொரியை அழைச்சி விட்டா ஒரு அடுக்கில் போட்டு அதை தயிரை ஊற்றி பாலை ஊற்றி
இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு இஞ்சி போட்டு பச்சை மிளகா போட்டு மாங்காய் போட்டு வெள்ளரி பிஞ்சு போட்டு இத்தனையும் போட்டு ஒக்க பண்ணி அந்த தொன்னையில் வச்சு அவளுக்கு உரப்பேன் ஊறுபுண்டு மிளகா வதக்கி விட்டு அரைச்சி அவளுக்கு மிளகா தொக்கு வைன்னு வச்சு அத்தனை பேருக்கா நம்ம அந்த வேதம் நாளுக்கு அப்படி ஒரு நாள் நம்ம கொடுக்க முடியுமா? அவர் தவிர அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். சஜாதியம் விஜாதின்னா கரெக்டா சொல்லணும், அதுதான் முக்கியம். ஒரு தெலுங்கர் பெரிய இது படிச்சவர், வேதாந்தம் படிச்சவர். அவர் நன்னா இதெல்லாம் பேசுறவர், அபராகபாவம் பிரத்வம்சபாவம் அபாவம் அதெல்லாம் சொல்றவர். அவர் ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கார், பேசி ஆகலை. இங்கே தேன் எடுக்கிறவன் காத்துட்டு இருக்கான், அதை பற்றி சொல்லணும்னு. அப்புறம் அவன் இன்னொருத்தர் பஞ்சு இது நூல் நூத்து இது பட்டுப்பூச்சி அது கட்டிக்க முடியாதுன்னு தரணும், அவங்க காத்துட்டு இருக்கான். சக்கரை சேர்த்துக்க முடியாதுன்ட்டு அவங்க காத்துட்டு இருக்கான். 3 பேரும் காத்துட்டு இருக்கா. இவர் விடாதே இருக்கிறதும் சரி. இப்போ நீ என்ன சொல்ற? 3 மணி சொல்லிவிட்ட, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுடுச்சு, வேற ஒருத்தருக்குமே புரியாது. இது நீ அதாவது ராகபாவம் இது சஜாதியம் விஜாதியம் ஸ்வகத பேதம் இதைத்தானே சொல்ல விரும்புகிற அப்படின்னு. ஆமாண்ண, சஜாதியங்கிறது ஒரு மரம், அந்த மரத்தில் விஜாதியங்கிறது இலை பூ பழம். அதுலேயே அது இந்த இலைகள்லாம் பச்சை, அதுக்கிட்ட மேலே பச்சை கிளி உட்காந்துருக்கு, அதுக்கும் கீழே ராமர் இது போட்டிருக்கு, ராமர் விக்கிரகம் இருக்கு, அது பச்சை. இது பச்சை, இலை பச்சை, கிளி பச்சை, எல்லாம் பச்சை. அப்போ கிளிங்கிறது விஜாதியம், ராமருங்கிறது ஈஸ்வரன், சஜாதியம் இலை. இப்போ ஒரே பச்சையே சஜாதிய விஜாதிய சகத பேரும். அதனால காரண காரியமான பிரபஞ்சம் காரணத்துல ஒண்ணு, காரியத்துல பலவிதம். அதானே சொல்ல விரும்புற. அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு தண்டாகரமா அப்புறம் பிரசாதம் கொடுத்து அவரை போய் சொல்லிவிட்டு அந்த சக்கரைக்காரனை கூப்பிட்டு, எப்படி சக்கரை நீ நான் அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கப்படாதுங்கிறேன்னா, நாங்கள்லாம் ஒன்றும் மாட்டு எலும்பும் இல்லை, இது இல்லை கெமிக்கல் அப்படின்னு அவன் எல்லாம் சொல்லி பண்ணினதெல்லாம் சொன்னான். அப்புறம் பட்டுப்பூச்சி இருக்கிறோம். நான் பட்டுப்பூச்சிங்கிறது இது வச்சுருக்கோம், பீரோ என்னென்ன இத்தனை இதுன்னு வச்சுருக்கோம். அதில் பூச்சி கொட்டை வச்சு வளர்க்குறோம். அந்த கொட்டையில் இருந்து சாப்பிட்டுட்டு அதில் கொண்டு வைப்போம். அதில் தேடினத்தை பறந்து போயிடும். பாக்கியை செத்து போன முட்டையை அந்த மிஷினில் கொடுப்போம், கொடுத்து அடிப்போம். அடித்து அந்த நூல் வருது, அதுதான் ஹிம்சை. அந்த இதெல்லாம் அஹிம்சா பட்டு தான் பறந்து போனதெல்லாம் அப்படின்ட்டு அவன் சொன்னான். என்ன சொன்னாலும் பட்டு ஈடுபடாதுன்னு தோணிட்டு இருக்கு. பட்டை பற்றி அவர் ஒத்துக்கல, சர்க்கரையை ஒத்துனுட்டார். அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த பட்டு நூல் தேனுக்கு. தேனை எப்படி எடுப்பேன்? எல்லா பூச்சி இல்லை வெந்நீர் ஊற்றி எடுப்பியான்னு எப்படி எடுப்பேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் எடுக்க மாட்டோம். மிஷின் வந்துருக்கப்போ அந்த மிஷினில் வச்சு அந்த பூச்சிகள்லாம் பறக்க பண்ணி அந்த மிஷின் வச்சு எடுப்போம் தேனெல்லாம் அப்படின்னா. அது அவன் இன்னும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதை முழுக்க அவர் திருப்தியாக ஏற்றுன்னு விட்டார். அதையும் சரின்னு விட்டார். இந்த பட்டுக்கு பத்திரம் ஒத்துக்க மாட்டேன்ட்டு. பட்டு ஒரு காலத்தில் சிரமப்படும், பட்டை நான் ஒத்துக்கல, அந்த ரெண்டையும் ஒத்துன்னுட்டேன்ட்டு. அதுதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த இது தியாகராஜன் சொன்னது சூளமேடுல, அது சொல்லணுமா? அந்த சூளமேடுல அந்த மாடி மாமா செத்து போன வருஷம்டி, மாடியா தாத்தா செத்து போன வருஷம். அந்த வருஷம் நம்ம பார்த்த பிட்சைக்காக ஜானகி வந்திருக்கான் சூளமேட்டில். ஒரு இதுதான் குடிசை தான் எல்லாருக்கும் கொடுப்பறேன். அந்த குடிசையில் அவள் வந்திருக்கா. இந்த மாதிரி பிட்சை பண்ணணும்னா, நீ பிட்சை பண்ணப்படாது, இது மாடி மாமா பிட்சை ஒரு வருஷம் அனாதம் பண்ணலாம், நீ பாத பூஜை தூளி பூஜை பண்ணிவிடு அப்படின்னு.
அவன் என்ன செஞ்சா, எங்கள் அப்பாவை வாதாமருப்பு வாங்கிட்டு வர சொல்லி, மின்னூறு ரோஜா பூ வாங்கிட்டு வர சொல்லி, இருங்கோ நீங்கள் அப்படின்னா மணி செத்த கலர் வாதம் அல்வா கலருன்னா கலரிந்தே இருந்தேன். அவன் இவன் கோச்சு ஃபேக்ட்ரி பிச்சை அன்னைக்கு அவள் வந்துட்டா, 15 பேர் வந்துட்டா. அதில் பிரசாதம் வாங்கிட்டு பாதி பேர் போயிட்டா, ஒரு 8 பேர் தான் இருந்தேன். இவன் தியாகராஜன் என்ன செஞ்சான், பெரியவாள்கிட்ட வந்தானம் பண்ணிவிட்டு, நான் வந்து ஐஆர்எஸ் எழுதுறதுன்னு வச்சுருக்கேன், ரயில்வே இது அங்கேயே ஐஆர்எஸ் தானே, ஐஆர்எஸ் எழுதுறதுன்னு வச்சுருக்கேன், அப்போ வந்து அதை எனக்கு பாஸ் ஆகணும், எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணும். நீ யாருப்பா அப்படின்னு. நான் தான் மொழியூர். நீ மொழியூர் யாரு, அங்கே காமூர்க்கா கூப்பிடு அப்படின்னு. ஆமாம், நீ ஜானகி வந்தா. ஜானகி வந்ததும், நீ இல்லை உனக்கு தெரியாது, நீ போயிட்டு வா, அவளை வர சொல்லு அப்படின்னு. நான் வந்து வந்தனம் பண்ணிட்டேன். அந்த கலரின்னு இருந்தேன்னா கையெல்லாம் அலம்பி தொடச்சிருந்தா அது அதில் சாப்பிட்டு கையெலம்புறான்னு போட்டிருக்கோம். நான் அலம்பிட்டு அங்கேருந்து வந்தேன். வந்ததும் இவன் ஆறு அப்படின்னு, மொழியூர் ஆறுன்னு. நான் பார்த்தேன், நீ லட்சுமி பிள்ளையா அப்படின்னு. உனக்கு தெரியாது அவனே அப்படின்னு. தெரியாது. அப்போ அவள் அக்கா ஜாடை அம்மா ஜாடை இருக்கு, அதனால நான் சொன்னேன். அவனை கூப்பிட்டு, இது ஆறுன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியாதுன்னா. உனக்கும் தெரியாதா, பூனார் தாம்போன் அப்படின்னு. ஆறுதாண்ட ஒரு பூனார் தாம்போன் அப்படின்னு. சரிட்டு அவன் வந்து சொல்லுவா அப்படின்னு அவன் பேசாத போயிட்டான். அப்புறம் வந்து சரி அவளும் ஒன்றை சொல்லிவிட்டா, அவளும் தெரிஞ்சுன்னுட்டா. நீ இப்போ வந்து எனக்கு சொல்லணுமே, எனக்கு தெரிஞ்சா தானே நான் சொல்லுவேன் அப்படின்னு. விஷ்ணவரம் பீமகாதேவியர் ஆம்படையாளுக்கு அக்கா பிள்ளைன்னு சொன்ன நாளைக்கு அவளுக்கு 100 மார்க் போட்டுவிட்டேன். அவன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டா. இப்போ உனக்கு மார்க் போடுறதுக்கு இந்த மாதிரி நீ இப்போ பரீட்சை வைப்பான் சொன்னியானா, உனக்கு 100க்கு 100 மார்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் வரும் அப்படின்னு விட்டேன். அவன் இன்னமும் மறக்கல, நாளைக்கு மறக்கல. அது வந்து இது வச்சு எடுத்துன்னு போயிருக்கான். அவன் அதுக்கு சொல்லணும். அந்த இதுல வந்து வாத்தியம தர்ம சமாஜத்துல வந்து பார்த்தேன்னா அவன் மாமா மொழியூர் தான். அது அது இந்த இதுல குத்தாலத்துலாம் அந்த அப்போ இது பட்டணப்பட வேஷம் விட்டுக்கிட்டு வந்துட்டா. வந்த நாளைக்கு அவன் மிச்சத்தில் படுத்துன்னு தூங்குறான். இவர் கொட்டாய்க்கு கூப்பிடு, அந்த கொட்டாய்க்கு ஜலம் வைக்கிறோம். அது இந்த மறுபடி இந்த நம்ம நம்ம காரியஞ்சபடி சாதியமாக்க அவ புள்ள அந்த அவன் வந்து மிச்சத்தில் படுத்துன்னு தூங்குறான். இவர் கொட்டாய்க்கு ஜலம் வைக்க கூப்பிட்டுருக்காரு. அவன் தூங்கின்னு இருக்கான். கிடுகிடுன்னு அந்தாண்ட இருந்த வரகெல்லாம் அப்படி வச்சு வரலியும் வச்சு அழகாக மூடி அவனை வச்சுட்டு போயிட்டார். வச்சுட்டு போன நாளைக்கு அவள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கா, இவர் வந்து வெளிச்சம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுதான். தட்டிக்கிண்டு வந்துருக்கிறான்னா இது ஒத்துழையுமே காணுமா. வைன்னு வையிறானா. யார் என்ன மூடினது, என்ன செஞ்சது, இந்த மாதிரி வரலியை வச்சு மூடுறதோ பார் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே பெரியவாட்ட போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு பெரியவாட்ட வந்து சொன்னேன். அது நான் மூடினா நீ என்ன செய்வே, தெரியவா மூட மாட்டான் அப்படிங்கிற. இல்லைப்பா, நீ களைச்சி போய் பட்டணப்பட வயசத்தில் அலைஞ்சிட்டு வந்து படுத்துட்டுருக்கேன், ஒன்றையும் விருப்பப்படாது, உண்மையிலேயோ வெயில் அடிக்கிறது, அது எனக்கு மனசுக்கு ஒர்க்கலை. அதனால 4 கொட்டையும் வரக வச்சு வரலி வச்சு ஒன்று மூடி வச்சு செஞ்சுட்டேன். அப்புறம் நீ எது சொல்ல முடியும். அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் ஒன்று ஆரோன்னு நினச்சிருந்தேன், நீங்களும் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ பிள்ளைடி அந்த வெங்கட்ராமனுடைய அக்கா 2 பேர், அவ புள்ள அது ஒட்டாங்காடுன்னு ஒருத்தன் இருப்பான். அவனை கூப்பிடுவேன். அவன் ஏன்னு கேட்கலன்னு வச்சுக்கோ, அவனும் கொட்டாய்க்கு ஜலம் வைக்கிறோம். ஒட்டங்காடு 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 தாளம் போடுறான் போலையே இதும்பர் பரியாசம் பண்ணி இதும்பர்.
அதான் அந்த கிருஷ்ணாவதாரம் தான், இது ஒரு அவதாரம் தான் சொன்னா போறாது. அவ்வளவு எப்ப ஏற்பட்ட மனக்லேசமோ அவரை பார்த்த மாத்திரத்துல அந்தண்டு போயிடும். சாமியார் வந்தது காசு வரவழைச்சது, பட்டம் போட்டு முடி காசு வரவழைச்சது. அது சின்ன காஞ்சியில, சின்ன காஞ்சி இதுல உட்காந்துருக்க, உட்காந்து பேசிட்டு இருக்க. ராஜாமணி போயிருக்க. ராஜாமணி மாமா போனதும் 7 நாட்டையில் 7 நாட்டை இருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு 2 நாட்டை தான் கம்பீர் நாட்டை ஒன்று தான் தெரியும். அதை சொல்லலடா, நான் சொல்ற நாட்டை வேற நாட்டை அப்படின்னு. பாகவத நாட்டை, கூத்து நாட்டை, டிராமா நாட்டை, அப்புறம் பஜனை நாட்டை அப்படின்னு 7 நாட்டையும் அவர் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு சிரிச்சுருந்து பேசாத இருந்துவிட்டார். அவ சொல்லிவிட்டு அந்த அப்படி சொல்லிட்டு இருக்கிறதையே ஒரு இவன் இந்த அவனுக்கு பேர் என்ன சொல்றது, கம்மங்குத்தாடி மந்திரவாதி, மந்திரவாதி இல்லவா இல்ல, அந்த இந்த இவன்லாம் வருவான் பாரு மாங்கோட்டை பீதாம்பரம், அவன் வந்திருக்கான். வந்துவிட்டு செல்லமா நிற்கிறான், நானும் நிற்கிறேன், இன்னும் ராஜாமணி மாமாவும் நிற்கிறேன். இந்த 3 பேர் நின்று இருக்கோம், வேற ஒருத்தரும் இல்லைங்க. அங்கே ஒரு வக்கீல் பொண்ணு, அது கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறது தான். அது கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறதுன்னுட்டு அவள் அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அழைச்சின்னு வந்திருக்கேன், அனுகிரகம் பண்ணுங்கன்னுட்டு. இங்கே பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா மாட்டேன் அப்படின்னு. ஏன் மாட்டேன் அப்படின்னா, மாட்டேன்னா அப்படின்னா நான் சொன்னது தான்டா, நான் சொன்னது தான், பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொன்ன நாளைக்கே இது அவர் வக்கீல்லாம் வந்துட்டு போயிட்டார். உடனே கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டேன், அதுன்னா அது சாரிச்சியம். உடனே இந்த பீதாம்பரம் வந்துட்டான். பீதாம்பரம் வந்த நாளைக்கும் நான் பாம்பு வரவழிப்பேன், நூலை போட்டு இதை செய்வேன் அதை செய்வேன்னா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு பணம் வேணும்னா வாங்கிட்டு போ, இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்கு தெரியுதில்லைன்னு வாட்டான்னு விட்டார். ஆனை மட்டும் சொன்னார், கேட்க மாட்டேன்னு விட்டான். கிடுக்கிட்டு செல்லமாலை கூப்பிட்டார், அந்த தம்பாளத்தை விடுங்க, இந்த வட்டை போட்டு மூடுன்னார். மூடி சொன்னார், மூட சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே காசு, இது குங்குமம், விபூதி, பழம் எல்லாம் அந்த தட்டுக்குள்ளே வந்துடுச்சு. தட்டுக்குள்ளே வந்த நினைக்கும் அவனும் நிற்கிறான். அந்த பீதாம்பரமும் அதை எடுக்க சொன்னான், செல்லமாலையே எடுக்க சொன்னார். எடுத்தது தனி இருந்தது. அந்த பீதாம்பரம் நமஸ்காரம் பண்ணிட்டு, நீ பாம்பு வேண்டாம், பல்லி வேண்டாம், நீ போயிட்டு உனக்கு என்ன பணம் வேணுமா வாங்கிக்கோ அப்படின்ட்டு இந்த 1 ரூபா பணத்தை உண்டிலேயே போட சொல்லி அவளை எல்லாரையும் அந்த குங்குமம் அதெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு இது பண்ணார். அப்படியெல்லாம் இருக்கிற பரமாச்சாரி அளவா ஒரு தடவை வர்ணிச்சு போறாது, 2 தடவை சொல்லி போறாது. அவரையே சித்தி தான் வருது. தவிர அவர் இருக்கிற இடத்த விட்டு போக மாட்டேன். இவ்வளோ அவர் இருக்கிற இடத்துல தலை பண்ணிக்க மாட்டேன்ட்டா, தலை வளர்ந்து போயிடுத்து. அப்புறம் அவங்க நிற்கிற அது ஆடுற நிற்கிறா அப்படின்னார். ஆடுறனுக்குதா அதாவது அப்படிங்கிற சொன்னாக்கி அந்த விட்டுலூர் பாட்டி, ஏன் தலை வளர்க்குறா, இன்னும் தலை வளர்க்கப்படுறாளா அப்படிங்கிறார் அவந்தியா. இல்லை, இந்த மாதிரி அவள் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாதான், சவரம் பண்ணிட்டு அன்னைக்கே ஒரு நாள் தரிசனம் பண்ணாத இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லி உடனே சரி நாளைக்கு பண்ணிக்கிண்டு அப்படி கட்ட இன்னும் தரிசனம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது 32 பேர் ஆராதனை சிவாசாந்தத்தில் நடக்கிறதுன்னா ஒவ்வொரு பிராமணாளா வரான். ஒரு பிராமணாளா வந்த நாளைக்கும் எல்லாரையும் எல்லாம் விசாரிச்சுட்டார். இன்னும் ஒரு பிராமணா வந்திருக்கா. வந்த நாளைக்கும் அம்மா எல்லாம் சௌக்கியமா, இவருக்கு தெரிஞ்சிருக்கு தலைமையில் வச்சுன்னு இருக்கா, அப்பா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சிருக்கு. அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டுருக்கேன். அப்பா காலம் ஆயிடுச்சு. அம்மா இருக்கா, அம்மா தலைமையில் வச்சுன்னு இருக்கான்னு சொல்லக்கூடாதுன்னுட்டு அம்மா என்ன செய்றா, சகேஷிய எப்படி இவனுக்கும் வதர்ந்து இவருக்கு எல்லாரும் நாங்கள் நின்றுதான் இருக்கோம். ஒத்துடாவது அந்தண்ட இந்தண்ட போகல, ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கோம். சகேஷி அப்படின்ட்டு மெதுவாக சொன்னான். சரி
அப்படின்னு கூப்பிட சொன்னார். 32 பசுமாடு கொண்டாந்தார். ஆடிச்சம்பேட்டை போய் கொண்டா அப்படின்னு 32 பசுமாடு வந்துட்டு, அத்தனைக்கும் வெண்பட்டு கொண்டாடினார், அத்தனைக்கும் குழம்புக்கு வள்ளி கொண்டாடினார், அத்தனை பேரையும் கொம்புக்கு பொண்ணு கொண்டான், எல்லாம் மடுத்து டான்டான்னு வந்துவிட்டு. அது அத்தனையும் வந்துவிட்டு. வந்த நாளைக்கும் இது மாதுளம்பழம் பாம்பேலேருந்து வந்திருக்கு, 2 பொட்டி மாதுளம்பழம். அப்புறம் அதுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் எதுன்னு சாதம், இப்போ பிராமணாளுக்கு எப்படி சமைக்கிறதோ அப்படி சமைச்சு கொண்டான்ட்டு. அப்படியே இந்த 32 இலையும் போட்டு அந்த 32 இதுக்கும் பரமாறி அந்த மந்திரத்தை சொல்லி இதை சொல்லி கூச்சம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அந்த பசுமாட்டுக்கு எல்லாத்தையும் வச்சு அது எல்லாம் சாப்பிட்டு விட்டுட்டு இலையெல்லாம் அந்த குளத்துல போட சொல்லிட்டு எல்லாம் தீண்டு. அப்படி கோபம் வந்ததுதான் இந்த இந்திரனும் உதரனும் இருக்க முடியாது, சந்திரனும் நினைச்சு பார்க்க முடியாது. அவரை கோபத்துக்கு அவர் இப்படி சிரிக்கிறாருன்னா அந்த சிரிப்புல 30 அடிச்ச சிவனும் அவரும் ஒன்றும் சிரிப்புல. நாம அவ்வளவு சூக்ஷமா அவர்கிட்ட நமஸ்காரத்தை தவிர சரணாகதியை தவிர அவர்கிட்ட ஒன்றும் பண்ணிக்க முடியாது. பண்ணினா ஆம்டன் முடிக்கணும், அவ்வளவுதான். அதை தவிர சரணாகதியும் அவரை நமஸ்காரம் பண்றதையும் தவிர அவர்கிட்ட நீயா சொல்லப்படாது, நீயா பேசப்படாது. வரலட்சுமிக்கு கல்யாணம் ஆனா எல்லாரும் நிற்கிறது, எங்க ஊர் பேரும் நிற்கிறா, எல்லாரும் நிற்கிறா. வரலட்சுமிக்கு கல்யாணம்னா எத்தனை ரூபா வேணும்? 1 லட்சம் ரூபா வேணுமான்னு. லௌகீகமா பண்ணா 1 லட்சம் ரூபா வேணும், வைதிகமா பண்ணா இன்னும் குறையும் அப்படின்னு. அப்போ வைதிகன்னா என்ன, லௌகீகன்னா என்ன அப்படின்னு இவருக்கு தெரியாது பாரு. என்ன கேட்குற, வைதிகமா பிராமணாவை வச்சுக்கிண்டு மந்திரங்களை சொல்லி அவளுக்கு இதுன்னு சாப்பாடு போட்டு காரியத்தை பண்றது வைதிகமான்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேச ரொம்பவே இருந்துட்டு பேசணும், கோர்ட்டில் கூட பேசிப்புள்ள அவர்கிட்ட பேச முடியாது. அவன் அப்படியே வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லௌகீகன்னா என்னன்னா, அதனால லௌகீகன்னா அவளுக்கு கச்சேரி வச்சுன்னுட்டேன். கச்சேரி வச்சு பேண்ட் வச்சு மேடம் வச்சு கச்சேரி வச்சு இன்னும் பெரிய இதில் தடபுடெல்லாம் பண்ணுறதுன்னுட்டேன். இவன் சொன்னா எங்க ஐயா வாத்தியார மீனாம்பா இதுல சமாளிச்சவோ நீதான் அப்படின்னுட்டா. ஆமா நான் அவர்கிட்ட போய் லௌகிக்கன்னா இதெல்லாம் சோடா குடிப்பா அது குடிப்பா இது குடிப்பான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னா அதனால கச்சேரி வச்சு இதெல்லாம் வச்சு ரொம்ப விதரணையா பேண்டு மேளங்களா பிரமாதமா வச்சு பண்றது அப்படின்னு. இது வைதிக மந்திரத்தோட சரி போயிட்டு வா அப்படின்ட்டு. இது அந்த இதுல இருந்தார் பாருங்க, அந்த இளையாத்தங்குடி தானே இது, அதுல இருந்தேன். அதுல இருக்கிறத நானும் போயிருக்கேன், எல்லாரும் போயிருக்கு. எல்லாரும் மணி 12 அந்த இது எடுத்திருக்கு, டேப் எடுத்திருக்கு. இந்த பாத பூஜை இதே அந்த உள்ள வச்சு கேட்டுருக்காரு போல இருக்கு. அதுக்குள்ளேயும் செய்வா, எல்லாரும் தூங்கி போயிட்டா. நான் உட்காந்துருக்கேன் பூஜைன்னு, அந்த வரலாம் தூங்கி போயிட்டேன். அங்கே இன்னும் வந்தார், ஸ்நானம் பண்ணிட்டு 12 மணி வந்தேன். இங்கே எல்லாருமே தூங்குறாளா, யார் இருக்கா, காமு நீ இருக்கியா அப்படின்னு. நான் இருக்கேன், நான் இருந்து வந்துருந்து நமஸ்காரம். இப்போ அங்கே உள்ள இருந்துட்டார். உள்ள ஒன்று வச்சுதே, அது என்னன்னு தெரியுமா நோக்குவா அப்படிங்கிறார். அவரை முடிச்சுட்டு இருந்தானா தெரிய போகுது, அவரும் தூங்குறார். அப்புறம் நான் சொன்னேன், பாத பூஜை பண்ணுறத டேப் கொடுத்துருக்கு அப்படின்னு. நீ தூங்காத கேட்டுட்டு இருந்தியாக்கம் அப்படின்னு. சரி அதோட போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலும் இன்னும் எத்தனையோ நம்ம இந்த அவர் சித்தி அடையிற மட்டும் இந்த இதுங்கிற மட்டும் இன்னொன்று சொல்றது அவசியம் சொல்லி ஆகணும். மகாகா சதாரா போயிருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு குச்சியாத்து சரஸ்வதின்னு இருக்கா. அவளையும் அழைச்சிக்கிண்டு நான் பஞ்சாமிகாட்சி 3 பேரும் போயிருக்கோம். சதாரா பொறுத்த இந்த புதுப்பெரிவா இந்த இதில் இருக்க இந்த ஊர், அந்த ஊர் என்ன ஊரு, நம்ம ராமநாதூர் இருக்கானே, அது என்ன ஊரு, இங்க திருவற்றியூர்ல புதுப்பெரிவா இருக்கா. ஜெயத்திநாத்தை அவர் உட்காந்துருக்க. நான் பிரசாதம் வாங்கிட்டு போகணுன்ட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் பண்ணணுன்னு. நீ
பெரியவாள்கிட்ட மடத்துக்கு வரணும்னு அழு அப்படின்ன. என்ன வந்து சொல்லிவிட்டு சரி என்ன நீ கட்டாயம் நீ அழுதா வந்து விடுவார் அப்படின்னு. அப்புறம் வந்து சரி என்ன பிரசாதம் கொடுத்தாரு. போயிட்டேன். போய் இறங்கியிருக்கேன் புனாவில். ஒரு உத்தரையும் இருக்கக்கூடாதுன்ட்டா நீங்களும் இருக்க முடியாது அங்கே அப்படின்னு விட்டார். இந்த இது டெலிஃபோன் இது பண்ணுறவன். அப்போனா நீ அழுன்னாரு பாருங்க அந்த வார்த்தை. அழுக வந்திருக்கு அப்படியே பஸ் முழுக்க அழுதுண்டே இருக்கேன். இத்தனை தூரம் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னுட்டா என்ன செய்யுமா அப்படின்னு விட்டு போய் இறங்கி அப்புறம் சாணங்கள்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு அந்த பொரியை அந்த மாமாவை கொண்டு வச்சு நானும் வச்சேன். பொரியை கொண்டு வச்ச நாளைக்கு பொரியை கொண்டு முழுக்க பெரியவாழை தவிர அவளுக்கு வர கிடையாது. கொண்டு வச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறா அவர் வந்து இங்கேயே தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணி பொண்ணை வந்து சிற்றூர்ச்சிக்கு என்ன அழைச்சின்னு வந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அப்போ வாணி மாமா அங்கே இருந்தாரா. ரூமெல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லிவிட்டேன். ரூமெல்லாம் பார்த்து கொடுத்து இருந்தது. எம்எஸ் அப்போ தான் அன்னமாச்சாரி இது பண்ணி இதுவும் கொண்டு வந்திருக்கா. கொண்டு வந்தா வரேன்னா அந்தண்டையும் திரும்பல கஷ்டமாகணும் அப்படி இருக்கிறது. அவள் 3 நாள் இருந்து பார்த்தா. அப்புறம் வந்து இந்த தியாகராஜன் இப்போ சன்னியாசம் வாங்கிட்டுதான் அவர்கிட்ட கொடுத்துட்டு பெரியவா எப்போ பேசுகிறாளோ அப்போ சொல்லி அனுப்புங்கன்ட்டு போயிட்டான். அவள் போயிட்டா. வசந்தன்னு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து 16 வயசுலேயே ஜடை கனம் எல்லாம் பாஸ் பண்ணி இதுனுமா சிதம்பரம். அவன் வந்திருக்கான். அவன் வந்ததும் அவனை சரஸ்வதி பூஜைக்கு பூஜை பண்ண சொல்லிவிட்டான். ஜாடையா அவன் பூஜை பண்ணுறதுக்கு இருந்துவிட்டான். அப்புறம் வந்து இந்த இவாள்லாம் பாம்பேயில் இருந்த அவள்லாம் வந்தா. அவளை 100 பேருக்கு சமையல்னு விட்டு ஜாடை கட்டிவிட்டான். 100 பேருக்கு அவள் சமைச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டான். சரஸ்வதி பூஜை அப்புறம் மாதமாக நடந்துச்சு. அப்புறம் மறுநாளைக்கு விஜயதசமி பூஜை ஆச்சு. இந்த புது பெரியவா சொன்னது நினைவு வந்துட்டு. அப்புறம் என்ன செஞ்சேன், வந்தனம் பண்ணிவிட்டு நான் பெரியவா மடத்துக்கு வரணும், பெரியவா லோகமெல்லாம் சேமமாக இருக்கணும்ன்ட்டு அங்கே எங்களை அவள் மடத்தை விட்டுவிட்டாக்கா அப்புறம் ஆறு வந்து இதுவா பார்க்க முடியும். நீங்கள் வரணும், அங்கே வந்து இருக்கணும். மங்களபானை இல்லாட்டா சாதம் எப்படி கொதிக்கும், நீங்கள் இல்லாட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்ன நாளைக்கு அந்த கோலாப்பூர் ரூபர் ஆடிட்டர், இந்த பாட்டி யார் இவ்வளோ அழகாக பேசுகிறாரு இந்த பெரியவாள்கிட்ட, நம்மாத்துக்கு வந்துட்டு வரணும் நீங்கள். அப்புறம் அவாத்துக்கு போயிட்டு அப்போ வந்து சொல்லி இதுன்னு உடனே இதுக்கு வந்துட்டார். கர்னூல் வந்தார் பாருங்க. அவர் இது நான் சொன்னதுக்கு அவரும் புது பெரியவாளுடைய வாக்கு பலிச்சு போயிடுத்து வந்துட்டார். அப்புறம் கர்னூல்ல இருந்து மடத்துக்கு வந்துட்டார். சரியா போயிட்டு அவர் சாக்கு கிடைச்சது. சாக்கு கிடைச்சது விஷமேட்டல கூட இருங்க சார். கூடலூர் சாஸ்திரிகள் நூட்டு அவர் என்ன செஞ்சிருக்கார், பெரியவா வந்து எப்போதும் வந்து உட்காந்துடுவார். உட்காந்துதான் அவர் சொல்லுவார். அப்படியே பாகவதம் சொல்லிட்டு கதை சொல். ஒரு நாளைக்கு பார்த்தார், மணி 6 ஆக போகுது. சொல்லிகிட்டே இருந்தேன், என் கூடலூர் அங்க எதில் உட்காந்துருக்க அப்படின்னு. ஷாக்கு சொல்றேன், ஷாக்குன்னு சொல்லிகிட்டே இருந்த வந்துரு அப்படின்ட்ட. அது இது உடனே இது அவர் வந்து இது பண்ணுகிறோம்னா பாட்சி பாடம் வாசிக்காத இருக்க மாட்டார். வாஞ்சி மாமா இன்னும் 2 பேரை வச்சுன்னு பாட்சி பாடம் வாசிச்சுன்னு இருக்கார். கணேஷியர் அங்கேருந்து என்ன செஞ்சார், அப்புலு ராம்சோரை 2 பேரையும் அழிச்சுட்டு பெரும் விதமாக பிச்சைக்கு கொண்டு வந்துட்டா போல சந்தோஷம் அப்படின்ட்டு வந்தார். அங்கேருந்து வந்த நாளைக்கு இவர் வந்து பாட்சி பாடம் நடத்தின்னு இருக்கிறது. அப்புறம் அதை நடத்தி அவள் 2 பேர் வந்தது தான் உட்காருங்கன்ட்டு, கணேஷா வா உட்காரு, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் கதை சொல்ல
அப்படின்னார். அவர் வந்து உட்கார சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். பாஷி படத்தை அப்படியே நினச்சிருந்தார். ஒரு ராஜா இருந்தான். அவன் தோட்டம் போட்டு ராணிக்காக பெரிய தோட்டம் போட்டு ரோஜா பூ வச்சான். அந்த ரோஜா பூவை கந்தர்வ இதுகள்லாம் அப்பப்போ பறிச்சின்னு போயிடுச்சு. இந்த ராஜா பார்த்தான், ராணி அழுதா, இன்னைக்கு பூவே இல்லை, யாரோ பறிச்சின்னு போயிட்டான்னு. சரி அப்படின்னு சேவுகள்லாம் போட்டு வச்சா கந்தர்வனை பிடிக்க சேவுகனால முடியுமா? முடியாது. அப்போ நீ நாளை தினத்துக்குள்ள நீ கொண்டு வராட்டா எல்லாருக்கும் சிரச்சேதம் அப்படின்னு விட்டான் ராஜா. சிரச்சேதம்னு சொல்லிட்டான்னாக்கா எல்லாருக்கும் திக்குன்னு ஒரு பையன் ஒருத்தன் போயின்னு இருந்தான். அவனை கூப்பிட்டு ஒரு குடலையை கொடுத்து கூண்டு வண்டியை கொண்டு வந்து அதுக்குள்ள உட்காந்து வச்சு இத்தனை ரோஜா பூ இங்கிருந்து கொண்டு வந்து அவன் வாயில துணிச்சு திங்குறாப்புல வச்சு ராஜாட்ட கொண்டு விட்டான். ராஜாட்ட கொண்டு இவர் சொல்ற கதை அவர் கணேசி இருக்கு. கொண்டு விட்டுட்டான். கொண்டு விட்ட நாளைக்கும் அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த ரோஜா பூ இதை கொண்டு வந்துட்டேன், ஆழ கையும் இதுமா கொண்டு வந்துட்டேன். அந்த பையனை கூப்பிட்டேன் ராஜா. என்ன அப்படின்னு, நான் வந்துட்டு இருந்தேன், இவ எல்லாருமா பயமுறுத்தி இந்த வண்டியில் உட்காருன்னா ஒரு குடலை கொடுத்தா, பூவை வாயில துணிச்சா, இதான் எனக்கு தெரியும்ட்டு போயிட்டான். அப்படின்னு சொன்ன நாளைக்குமே ராஜாவுக்கு கோபம் கொடுத்து எல்லாத்துக்கும் என்ன ஆజ్ఞை பண்ணணுமோ பண்ணிவிட்டேன். இன்னொரு கதை சொல்றேன்டா நோக்கு உட்காரு அப்படிங்கிறார். உட்காருன்னா அந்த ஒரு குறுக்கள் இருந்தார். அந்த குறுக்கள் என்னன்னு கேட்டாக்க இந்த பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு அவருக்கு ஏதோ ஒரு பந்துக்களாத்துக்கு போத்தக்கனே ஆயிடுச்சு. அவர் பையனை கூப்பிட்டு, நீ வந்து பூஜை பண்ண, நான் நாளைக்கு வந்து விடுறேன் அப்படின்னு லிங்கத்தின் தலையில வேஷ்டி ஒணிச்சிருக்கு. இந்த பையன் பூஜை நிஜ பக்தி, அவர் கல்லுன்னு நினைக்கிறவன், இவன் நிஜமா பக்தி பண்றவன். என்னடா அது சுவாமி மேல எப்படி ஏறுறது, நம்ம என்னமா இதுங்கிறது, இந்த வேஷ்டியை ஒடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தோலிய அது மேல போட்டான். நோக்கு இந்த கதை தெரியுமோ அப்படிங்கிற போட்டான். போட்டு ஏறுனா மடார்னு சரிக்க விடணும். அப்பா இப்படி வந்து என்னை சரிக்க விட முடிய பண்ணிவிட்டேன். ஊருக்கு நடா அது சாமி, நமக்கெல்லாம் கல் இல்லையாடா, கல் கழுவுறோன்னு நினச்சி நீ கழுவி இருக்கணும் அப்படின்னா. புரிஞ்சுதா? சரி சரி, அது அவளெல்லாம் அழிச்சின்னு வந்திருக்கேன். அவளுக்கெல்லாம் பாஷி பாடனா என்னன்னு தெரியுமா, நடுப்புற அழிச்சின்னு வந்திருக்கேன்னு கழுவேன். சரி, அவளை இருங்க முடியுமா? ராமதோரை அவள்லாம் நீங்கள்லாம் வாங்குவோம், அப்புறம் வந்து மத்தியானம் தரிசனம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவளுக்கு வந்துருந்து சொல்லிவிட்டு அந்த பாஷி பாடத்தை முடிச்சு அவளை அப்புறம் வந்துருக்க சொன்னேன். அந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வீரம் தீரம் எல்லாம் இருக்கணும். இங்கே நாகங்குடி நாகராஜன்னு பேர் எங்கள் இந்த இதில் வாத்துல பிச்சை அது ஆயு. இந்த ஒரு அவருக்கு எல்லா சித்தியும் தெரியுமோன்னு, ஒரு சித்தின்னு இல்லையே, அபூர்வ சித்தி, ஆச்சரிய சித்தி. இந்த கண்ணை ரெண்டு அந்த யோகத்தினால இத்தனாம் பரிசு, இவ்வளவுன்னா இவ்வளவு அத்தனாம் பரிசு. அதை வேற ஏதாவது இந்த சினிமா எடுக்கிற பேர் எடுக்கலாமே தவிர நம்ம முழிச்சு பார்த்துட்டாரு. அப்படியே நிஷ்டையில் இருக்கார். அப்படியே ஒருத்தரும் அந்தண்ட போக முடியல, இந்தண்ட வர முடியல. ஒரு 2 பையன் வந்தான், கனமும் ஜடையும் பொழிஞ்சு தள்ளினா அப்படியே முழிச்சுன்னு வந்து அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுத்தார். ஒரு அதான் சொல்றேனே, எத்தனை இதுன்னு கணக்கு இல்லை. நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க, நீங்க தான் என்னன்னு கேட்கணும். நீங்கள்லாம் எத்தனையோ பார்த்துட்டு போய் எத்தனையோ கேட்டு போய், நான் பார்த்ததுங்கிறது ஏதோ இந்த 16 வயசுல வீணா போறதுக்கு ரெண்டு 55 வயசு வரையும் அவர் பூஜை பண்ணிட்டு அவர் தியானம் பண்ணிட்டு ஏதோ காலை ஓட்டுறேன்னு. இதுதான் அவருடைய கிருபை எனக்கு. சொல்லிட்டேன். இங்கதான் நம்பூர்ல. ஆமா, அது டெல்லியில என்ன நேற்று அந்த ராம்ஜெய் சொன்ன பேர்காலாம் டெல்லிக்கு எல்லாரும் பேர்காலாம். இவர் ஒரு அண்டர் கிரவுண்டாம டெல்லியில இருக்குமா ஒவ்வொரு இடத்துக்கும். இவர் அண்டர் கிரவுண்டில் உட்காந்துக்கிண்டு வாசப்படியில் நிற்கணும் நீ. ஆனால் நீ பயப்படப்படாது, விழுங்கப்படாது, ஓடப்படாது, அண்ணன் நகரப்படாது. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. கர்ண யோகம்னு ஒன்று ஒரு யோகம்.
அது இவர் மந்திர சித்தி பண்ணார். உடனே வந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சதும் தலையும் இப்படி வந்து விட்டான், கையும் இப்படி போயிட்டான், காலும் இப்படி போயிட்டான். இவருக்கு ஒரு வெதர் தான் சொல்லியிருக்காரேன்னு இருக்காராமே தவிர இவரால் இருக்கவே முடியலையா. அப்புறம் 1 மணி ஆனதும் சரியாக போயிட்டான், தூங்கி வந்துருந்தாப்புல வந்து என்ன நடந்தது சொல்லு பார்க்கணும் அப்படி இந்த மாதிரின்னு சொன்னதும் அந்த மந்திரத்தை உடனேயே யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணி போயிட்டு வந்துட்டியா, வா நமஸ்காரம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, சௌகரியமாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த அந்த மந்திரத்தை விட்டுட்டாரான். இப்படி ஒவ்வொரு மந்திரங்களையும் பரிசோதித்து அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுவிடுவோம். அதுதான் கர்ண யோகத்தினுடையது. இது வந்து அவருக்கு தெரியாததே கிடையாதது. நீங்க மோளதாளத்தோட போனது காமியே மோளதாளத்தோட வர அது அது இந்த தஞ்சாவூர்ல போனது மோளதாளத்தோட வந்து அதுதானே. ரெட்ட மேல நாயனா இவரும் வர்றாரு, புது பிரிவா வர எல்லாரும் வர்றா வந்துட்டு இருக்க. நானும் இந்த மேளம் பாட்டுன்னா இன்னுமே அவர் பெரியவாளுக்காக வாங்குறது. இப்படி வந்து நானும் வந்துட்டே இருக்கேன், காமு மேளதாளத்தோட வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் எல்லா இதுவும் இன்னும் எத்தனை இருந்தாலும் அதான் சொல்றேன், இத்தனை வரையும் பார்த்து கேட்டு செஞ்சதுக்கு நெல்ல கதி கிடைக்கணும். அதான் எனக்கு அதுதான் இப்போ ஒரு மனசுல நிற்கிறது. என்னன்னா நெல்ல கதி படிச்சாரை இமிச்சிக்காது நல்லபடியா அவருடைய பாதார விண்டத்துல சேர்த்துக்கணும். என்ன யஸ்யாங்கம் கனகாபகாமசத்ருஜம் பாலம் திரிபுத்ராங்கிதம் வாணீஷி ரகுநாத நாம ரகுநாத நாம சுதயாபி ஆத்வா அசகிருத்தாரயா சேதசி அம்புஜலோச்சனோ யதுபதி கேவதீயலம் ராதயா தம் வை வெங்கடராம 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 தேசிகவரம் கேளதி மம ஹிருதயே ஸ்ரீராம கேளதி மம ஹிருதயே ஸ்ரீராம கேளதி மம ஹிருதயே ஸ்ரீராம கேளதி மம ஹிருதயே சாந்தி விதேகத தாசகசாரி தகராயோத்யா நகர விஹாரி பரமஹம்ச ஸ்வாம் சாம்ராஜ்யோதாரி பரமஹம்ச சாம்ராஜ்யோதாரி சத்யஞான நந்த சரீரே சத்யஞான நந்த சரீரே கேளதி மம ஹிருதயே ஸ்ரீராம கேளதி மம ஹிருதயே ராம கேளதி மம ஹிருதயே